ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல பூரணம் வச்சு வெள்ளை கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிட்டு இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதனால் கொதிச்சு வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடரா ஆக்கிக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் போடுறதுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லத்தை அதில் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் வெல்லம். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் அதில் துருவின தேங்காவை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டையில வைக்கணும். இப்போ 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வறுத்து எடுத்த மாவு தான். இதில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போதான் கொழுக்கட்டை செய்கிறப்ப நல்லா சாஃப்டாக வரும். ஃபர்ஸ்ட் கரண்டியை வச்சு மாவை கிளறி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் கையை வச்சு மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைகிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. உள்ள வைக்கிற பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொழுக்கட்டை செய்யறது பார்க்கலாம். இந்த மாதிரி வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலையில செய்யறப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அச்சில செய்யாம இந்த மாதிரி வாழை இலையில செய்யுங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தான். இப்போ அதில் வெள்ளை கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சோல அதை எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஈவனாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பூரணம் எடுத்து உள்ள வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பூரணம் வெளியே வராமல் இருக்கும். இன்னொன்று செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இலையில தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவை எடுத்து இந்த மாதிரி ஈவனாக தட்டிக்கிட்டு அதுக்குள்ளே பூரணம் வச்சு எட்ஜில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி அடியில் ஊற்றிட்டு மேலே இட்லி தட்டு வச்சு அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கு வாழைத்தண்டை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு வைங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ இது 15லேருந்து 20 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தட்டுலேருந்து எடுத்துடுறேன். இப்போ இந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.